அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் தமிழக அரசு அதிகாரிகளிடையே இன்று பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. 12வது ஊதிய ஒப்பந்தம் குறித்து அரசு பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்பது தமிழக போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் பிப்ரவரி 14ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பேச்சுவார்த்தைக்கான தேதியை பிப்ரவரி 16ஆம் தேதிக்குள் அறிவிக்காவிட்டால் மார்ச் மாதம் 3ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது என அனைத்து சங்கங்களின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழக போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் சங்கங்களின் கோரிக்கை மனு மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக வரும் மார்ச் 2ஆம் தேதி சென்னையில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்தது. அதன்படி குரோம்பேட்டையில் உள்ள போக்குவரத்து கழக பயிற்சி மைய வளாகத்தில் பேச்சுவார்த்தை இன்று நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்ட தமிழக போக்குவரத்து துறை அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்று சிஐடியு மாநில தலைவர் ஏ சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். உடன்பாடு ஏற்படாவிட்டால் வேலைநிறுத்த போராட்டம் நடத்துவதை தவிர தங்களுக்கு வேறு வழி இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். 3ஆம் தேதியிலே இருந்து வேலைநிறுத்தம் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கிடையிலே அரசாங்கம் 2ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறது. அரசினுடைய இந்த அறிவிப்பு மகிழ்ச்சிக்குரியது. அரசாங்கம் தொழிலாளிகளுக்கு மகிழ்ச்சி தருகிற முடிவுகளை எட்டுவதற்கு முன்வர வேண்டும். பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளக்கூடிய அதிகாரிகள் அதற்குரிய வகையிலே பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும். இதனிடையே ஊதிய உயர்வு ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படும் என்று தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நம்பிக்கை தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதனை கூறினார். நம்முடைய தொழிலாளர்களுடைய மனம் மகிழக்கூடிய வகையில் அதற்கு தொழிலாளர்களுடைய எண்ணங்களை, தொழிலாளருடைய வாழ்க்கையை, குடும்பங்களை காப்பாற்றக்கூடிய தெய்வம் என்று சொன்னால் அது புரட்சித் தலைவி அம்மா.